என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன்னை நான் விடமாட்டேன். நானும் என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன் வெறிச்செயலுக்கு இடம் தரமாட்டேன். மரகதம், மிரட்டாதே. சரி, நம் காதல் பிரச்சனையை பள்ளி அறையிலே வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சொல், எங்கே நீலமலை திருடன்? சொல், எங்கே உன் ஆசை காதலன்? ரோஹி, நீ ஏன் வந்தாய்? என்னடா அறிவு கெட்ட கேள்வி. ஒரு பெண்ணின் கற்பு பறிப்போவதா இருந்தால் பக்கத்திலே பிணம் கிடந்தால் கூட உயிர் பெற்று ஓடி வருமே. அப்படி இருக்க நான் உயிரோடு இருந்து கொண்டு பேசாது இருக்க முடியுமா? ஓ, புலிவாயில் சிக்கிய மானை காப்பாற்றுவதற்கு எலிப்படை எடுக்கிறதோ? சிரிக்காதே சீரழிந்தவனை, சிரிக்காதே. எரி புலியாவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டான். சிற்றெரும்பு கூட தன்னை மிதிப்பவன் காலை கழித்து விட்டு தான் சாகிறது. கோழியும் தன் குஞ்சுகளை கொல்ல வரும் வான் பருந்தை கொத்தி விரட்டுவதற்கு தான் எத்தி பறக்கிறது. அந்த ரோஷம் பெண்களுக்கு இல்லை என்று எண்ணி விட்டாயா? ஆண் குலத்தை பெற்றெடுத்த தாய் குலவடா பெண்கள். ஒவ்வொரு ஜீவனை உலகத்திற்கு தரும் ஒவ்வொரு தடவையும் செத்து செத்து பிழைக்கவும் அஞ்சாத தியாகிகள் இனவடா பெண்கள். அவர்களை உன் வீட்டு கிள்ளுக்கீரைகள் எண்ணிக்கொண்டாயா? பஞ்சிலே நெருப்பை கொட்டுவதும் பெண்கள் நெஞ்சிலே வேதனையை உண்டாக்குவதும் ஒன்று என்பதை மனதிலே வைத்துக் கொள். மூலையிலே கிடந்து முணுமுணுக்க வேண்டிய வேதாந்தத்தை தாவின் தலைவாசலிலே நின்று ஓலமிடுகிறாய். உயிருக்கு அஞ்சியவள் அல்ல நான். என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மேல் நடந்து போய் என் கண்மணியை நெருங்கு. ஆனால் அதை அடுத்து உன் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாது. குமுறும் எரிமலையை வான வேடிக்கை என்று கொண்டாடுபவன் நான். கொந்தளிக்கும் கடல் அலையை நாட்டியம் என்று ரசிப்பவன் நான். போர்க்களத்திலே தலைகளை பந்தாடவும் ரத்த ஆற்றிலே நீந்தி குளிக்கவும் பழக்கப்பட்டவன் நான். நான் மோதினால் மலையும் மணலாகும், நான் ஒடித்தால் வானமும் தூளாகும். இந்த கட்டையே கொடுமைகளில் உருவானது. நானும் பல கொடுமைகளை அனுபவித்து பழக்கப்பட்டவள் தான். உன்னை போன்ற அநியாயக்காரனின் அக்கிரமங்களுக்கு பயந்து குடும்பத்தோடு மருதமலை சாரலிலே வசித்து வரும்போது என் அருமை குழந்தைகளை பறிகொடுத்தேன். அவர்களை தேடி அலையும் போது என் கணவரையும் பிரிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை உழைந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்கு ஊரூராய் அலைந்து உருக்குலைந்து திரிந்தவள் தானடா நானும். உனக்கே உன் உயிர் பெரிதல்லை நாதையாக வாழும் எனக்கு மட்டும் உயிர் என்ன பெரிதா? லட்சுமிதானே? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? நண்பர்களின் பெயரைத்தான் மறந்து விடுவேன், பகைவர்களின் பெயரை தூக்கத்தில் கூட மறக்க மாட்டேன். நான் உனக்கு பகையாளியா? எனக்கு பகையாளி இந்த உலகத்திலேயே ஒருவன் தான். அந்த ஒருவன் நீதான் என்றால் நீ நாகப்படா? பழையுடைய நல்ல பாம்பா நீ? பேராசை பிடித்த பிசாசா நீ? பஞ்சகா? ஆத்திரப்படாதே. எதிர்பாராமல் வந்து சிக்கிக் கொண்டோமே என்ற அதிர்ச்சியில் ஏதேதோ உணராதே. சொல், எங்கே உன் அண்ணன்? அண்ணன்? என் அண்ணன் அம்புப்பட்ட புலி போல் அர்த்தராத்திரியிலே என் வீட்டிற்கு வந்தார். எனக்கு மருமகனாக வர வேண்டிய அவர் திருமகனை எங்களிடம் அடைக்கலம் கொடுத்து விட்டு போனார். அவ்வளவுதான். அன்று முதல் இன்று வரை ஆண்டாண்டு காலமாக எங்கே என் அண்ணன், எங்கே என் அண்ணன் என்ற இதே கேள்வியை ஆயிரம் ஆயிரம் முறை கேட்டு பதில் காண பரிதவிக்கிறேன். நான் பரிதவிக்கிறேன். குழந்தைகளையும் கொன்று விட்டேன், அவனும் ஒழிந்தான். எனக்கு உபத்திரவம் கொடுத்து வந்த ஒரு குடும்பமே தொலைந்தது. குழந்தைகளை கொன்று விட்டாயா? பால் மனம் மாறாத அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உனக்கு என்ன கெடுதல் செய்யறது? உனக்கு இரக்கமே இல்லையா? ஐக்கியக்காரி, இரக்கத்திற்கு இடம் கொடுத்தால் எப்படி அத்தனை சொத்தையும் அனுபவிக்க முடியும்? சொத்து சுகத்தை எல்லாம் நீயே வைத்துக் கொள் என்று விட்டு குழந்தை செல்வம் போதும் என்று ஓடி ஒளிந்து வாழ்ந்தோமே, அதோடு விட்டாயா எங்களை? யமன் போல் பின்தொடர்ந்து வந்து எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டாயே. ஒரு நாள் அந்த பேசும் பொற்சித்திரங்கள் வாளெடுத்து விளையாடும் போது பெண் குழந்தை தலையில் சிறு காயம் பட்டு விட்டது என்றதும் நான் துடிதுடித்து விட்டேனே. அப்படியெல்லாம் ஆசையோடு வளர்த்த என் அன்பு கனிகளை 8 வயது முடியும் முன்பே தட்டி பறித்துக் கொண்டேன் என்று வாய் கூசாமல் சொல்கிறாயே. வஞ்சகம்! என் லட்சியம் நிறைவேறியதை சொல்லுவதில் என்ன தவறு? நீ போட்ட கணக்கெல்லாமே தவறு. அம்மா மரகதம், நான் தானம்மா உங்கள் மகள். சந்தேகம் வேணுமா? அந்த கத்து சண்டையில் பட்ட காயம். கண்ணே கண்ணே! அம்மா அம்மா, என் கண்ணே, என் செல்வமே, இவ்வளவு நாளாக என்னை ஆதரித்து வந்தது என் மகளா? என்
கண்மணியா? ஆமாமா, துணைக்கு வந்த தெய்வம் என்று உங்களை எண்ணி இருந்தேன். இன்று என்னை பெற்றெடுத்த தெய்வமாகவே ஆகிவிட்டீர்கள் அம்மா. மரகதம், இன்னும் நீ சாகவில்லையா? செத்து விட்டாய் என்ற நம்பிக்கையில் அல்லவா இருமாந்திருந்தேன். நீ சாகவில்லை என்றால் உன்னோடு தூக்கி சென்ற அந்த சிறுவையிலும் செத்திருக்க மாட்டான். லட்சுமி, அந்த பேரி மரகப்பூர் மகனுக்கு உன் அண்ணன் மகனுக்கு சொல். தெரியாது. தெரியாதா? தெரிந்தாலும் சொல்ல முடியாது. முடியாதா? முடியாது. சொல். எங்கே? சொல். சொல்ல மாட்டேன். சொல். நெல். தாய் மகள் என்ற உறவு தெரிந்து விட்டாலும் என் கண்ணும் ஒரு கணமும் உங்களை உறவாட விட மாட்டேன். நீயாவது உண்மை பேசு. இவனை தவிர பாக்கி எல்லாரும் லாரியில எங்கே உன் தலைவர் தெரியாதுங்க.